إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக மகத்தான கிருபையினால் அவனுடைய இறை இல்லத்தில் இந்த இரவு வணக்கத்தை முடித்துவிட்டு அவருடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இனத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலியை வல்லரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாகிற பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பித்தேன். மாஷா அல்லாஹ், ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம், சிறப்பான ஒரு நாள், ரமதான் மாதத்தினுடைய முதல் நாள், முதல் நோன்பை நிறைவு செய்துட்டு நம்ம எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அமர்ந்திருக்கிறோம். அதே போன்று இரண்டாவது நோன்புக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு அதிகப்படியான வணக்கங்களை செலுத்திவிட்டு அவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்துகின்றோம். இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில், களைப்புகளுக்கு மத்தியில், தூக்க மயக்கத்துக்கு மத்தியில் இந்த பள்ளியில் நீங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களே, ஒரு சில செய்திகளை கேட்கணும்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களே, இதுவே உங்களுடைய உள்ளத்திலே பெரிய ஹைர் இருக்கிறது, பெரிய நன்மை இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு, அடையாளம். நாளைக்கு எந்திரிச்சு மறுபடியும் என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும். அடுத்த நாள் பல வேலைகள் இருக்குது, பணிகள் இருக்குது, அதில் களைப்பு ஏற்படுத்துது. அதையெல்லாம் தாண்டி ஒரு சில நொடிகள், ஒரு சில மணித்துளிகள் இங்கே இருந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பற்றி கேட்கணும் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களே, இதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பெரிய ஒரு ஹைரை திறந்து கொடுப்பான். இப்போ நாம் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு அமர்ந்திருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக ஒரு சில மாதங்களாக தங்கத்தினுடைய விலை என்ன இருக்குது? ஒரே ஏறுமுகமாக தான் இருக்குது இல்லையா? அது இறங்குறதில்ல. இப்போ இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை எவ்வளோ? இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை ஒரு தோராயமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 1,57,000 சில்லற, 1,57,000 ரூபாய்க்கு அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு பவுன் 1,57,000 ரூபாய்க்கு அதிகமாக இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக கடந்த ஒரு 3 மாதங்களாக அதுக்கு மேலாகவே என்ன ஆகுது? தங்கத்தினுடைய விலை அப்படி ஏறிக்கிட்டே தான் போகுது, இறங்குற மாதிரியே தெரியல. அப்போ நம்மளில் பலருக்கும் ஒரு ஆசை, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 5 பவுன் நகையை வாங்கி வீட்டில் போட்டிருந்தோம்னா இன்றைக்கி நாம் லட்சாதிபதி இல்லையா? ஏன்னா 5 லட்சம் 6 லட்சத்துக்கிட்ட வந்துருக்கோம். ஒரு 5 பவுன் வாங்கி போட்டிருந்தோம்னு சொன்னால், அப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? அதை நினச்சி ஃபீல் பண்ணுறோம். அன்றைக்கி நம்ம வாங்கி போட்டிருந்தோம்னு சொன்னால் தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும்போதே நம்ம வாங்கி அதை சேமித்து வச்சுருந்தோம், இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அது என்ன ஆகிருக்கும்? நல்ல ஒரு லாபத்தை பார்த்துருக்கலாமே. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் போக போக என்ன ஆகிட்டு இருக்குது? தங்கம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அது எத்தனை லட்சங்கள் வரும்னு தெரியல. அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? கை சேதப்பட்டு இருக்கிறோம், அதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல நஷ்டம் அடைந்ததை போன்று உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலருடைய நிலை
ரமதானுடைய இறுதியில் இதே நஷ்டம் அடைந்த நிலைவாக தான் இருக்குது. இந்த ரமதானும் போயிருச்சு, அவ்வளோதான். இந்த ரமதான்லேயும் பெருசாக தொழுத மாதிரி இல்லை. இந்த ரமதான்லையாவது கண்டிப்பாக 5 வேளை தொழுகையை தொழுதுடணும், இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து நம்ம தொழுதுடணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்போம். ரமதானுடைய முடிவில் என்ன ஆயிருக்கும்? இந்த ரமதானில் அதை பிடிக்க முடியல. இந்த ரமதான்லையாவது கண்டிப்பாக குர்ஆனை ஒரு கதம் முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக குர்ஆனை அட்டை முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியத்து வச்சுருப்போம். ஆனால் இந்த ரமதான்லேயே என்ன ஆச்சு? முடிக்க முடியல. இந்த ரமதானில் அப்படியாவது வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஏத்திகாஃப் இருந்துருவோம். அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய பள்ளியில் நன்மைகளை குவிக்கிறதுக்காக ஏத்திகாஃப் வந்து இருந்துருவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்ற மாதிரி நியத்து வச்சுருப்போம். ஆனால் ரமதானுடைய இறுதியில் இந்த ரமதானும் முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்த ரமதானில் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஒவ்வொரு வருட ரமதானுடைய காலத்தையும் பலவிதமான ஆசைகளோட எதிர்பார்ப்புகளோட இந்த ரமதானை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆரம்பிப்போம். ஆனால் அந்த ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய முடிவில் ரமதானுடைய முடிவில் இந்த ரமதான் நமக்கு போச்சு, சில அடுத்த ரமதான் என்ன பண்ணுவோம்? விடக்கூடாது, அடுத்த ரமதான் விடக்கூடாது, அடுத்த ரமதான் எப்படியாவது பிடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி நமக்கு நாமே என்ன பண்ணுறோம்? ஆறுதல் சொல்லிக்கிட்டு அந்த ரமதானையும் மற்ற ரமதான்களை கடந்து போன மாதிரி நாம் கடந்து போயிடுறோம். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னு சொன்னால், அடுத்த ரமதானை நாம் அடைவோமா? இது நம்முடைய இறுதி ரமலானாக இருந்தால், இப்போ எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நோக்கமாக வைத்தான் நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு சில விஷயங்களை நோக்கமாக வைத்தான் பயன்பட்டுருக்கணும். அந்த நோக்கங்களை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு என்ன செய்கிறது? என்ன செய்வது? தங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கக்கூடியவர்களுக்கான உபதேசம் இது, அவர்களுக்கான வழிகாட்டுதல் இது. நீங்க சொல்லுங்க, மனிதனுக்கு, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு, உலகத்தில் இருப்பதற்கு அவனுக்கு மிக அத்தியாவசியமான தேவை என்னது? மிக அத்தியாவசியமான தேவை அவன் ஒரு மூச்சு, அடுத்து தண்ணி, அடுத்தது சாப்பாடு, அடுத்தது ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம். இந்த ரமதானுடைய மாசத்துல இது எல்லாமே மாற்றப்படுது, எல்லாமே குறைக்கப்படுது. கவனிங்க, ரமதானுடைய மாசத்துல நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு குறைஞ்சு போச்சு, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினுடைய அளவு குறைஞ்சு போச்சு, நம்ம தூங்கக்கூடிய தூக்கத்தினுடைய அளவு குறைஞ்சு போச்சு. அப்ப இந்த உலகத்துல நம்ம இதெல்லாம் நிம்மதியான விஷயங்களா, சந்தோஷமான விஷயங்களா? சாப்பிடும் போது அதனுடைய டேஸ்ட் நம்முடைய உள்ளத்தை ஒரு பரவசத்தை ஏற்படுது. குடிக்கும் போது சாதாரணமாக வெயிலில் போயிட்டு நல்ல ஜில்லுன்னு தண்ணி எடுத்து குடிக்கும் போது என்ன இருக்கும்? அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்முடைய உள்ளத்துல ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும். நல்ல நிம்மதியான தூக்கம், இரவு நேரத்தில் நமக்கு வரக்கூடிய நிம்மதியான தூக்கம். அது தூங்குறதுல இன்னைக்கு லீவுப்பா, அவ்வளோதான், இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது, நல்லா இழுத்து போதிக்கு தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கான ஒரு சில அத்தியாவசிய தேவைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆக்கியிருக்கிறான். இது எல்லாமே இந்த ரமதானுடைய மாசத்துல குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கு, முழுமையாக இணைக்கப்படலை. என்ன ஆக்கப்பட்டிருக்குது? வரையறுக்கப்பட்டிருக்குது, குறைக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம இந்த உலகத்தோடு தொடர்புபட்ட விஷயங்கள், இந்த உலகத்தோடு நமக்கு தொடர்புடைய விஷயங்கள். நாளைக்கு சொர்க்கத்தில் போனதுக்கு பிறகு நமக்கு தூக்கம் அவசியம் கிடையாது, பசி அவசியம் கிடையாது, தாகம் அவசியம் கிடையாது. ஆனா அந்த இடத்துல போயும் ஒரு மனிதர் நிம்மதியா தூங்கணும்னு நினைச்சா தூங்குவார், நிம்மதியா சாப்பிடணும்னு நினைச்சா, டேஸ்டா சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிடுவார், டேஸ்டானதை குடிக்கணும்னு நினைச்சா குடிப்பார். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தேவைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு நம்மளை இணைக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறாங்க. இந்த ரமதானுடைய மாசத்துல அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுது, எல்லாமே குறைக்கப்படும். மனிதனுடைய இருக்கக்கூடிய நிலையிலேயே மிக கடுமையான வழி தரக்கூடிய நிலை அப்படின்னு சொன்னா அவன் நிற்கிற நிலை தான். நிற்கும் போது என்ன ஆகும்? கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், கழுத்து வலிக்கும், சில சமயம் கை புஜங்கள் கூட வலிக்கும். அதை நம்ம ரமதானுடைய மாசத்துல அதிகப்படுத்துவோம். மனிதன் அனுபவிக்கக்கூடிய வழியிலேயே
மிக கடுமையான வலி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஏற்படக்கூடிய தாகமும் பசியும் தான். அனுபவிக்கக்கூடிய வழியிலேயே கடுமையான வழியிலவே தாகமும் பசியும் தான். அதே இந்த ரமதானுடைய மாசத்துல ஒரு முஸ்லீம் அதிகமாக அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம உலகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை அப்படி குறைச்சிக்கிட்டே வரோம். இன்னொரு பக்கம் நமக்கு வலியை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை அதிகமாக செஞ்சுக்கிட்டே வரோம். இதெல்லாம் எதனால? இதெல்லாம் எதற்காக? இறைவனோடு நம்ம தொடர்பு படணும்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகும்? உலகத்தினோடு இருக்கக்கூடிய தொடர்பை நாம் குறைந்தாக வேண்டும். முழுமையாக துண்டிக்க சொல்ல, மாறாக ரமதான் நமக்கு அது எல்லாத்தையும் குறைப்பதற்கு பழக்குகிறது. நாம அன்றாட நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தேவைகளாக இருக்கக்கூடிய உணவுகளுடைய தேவையை நம்ம குறைச்சிக்கிறோம், குடிமானத்துடைய தேவையை நம்ம குறைச்சிக்கிறோம், தூக்கத்தினுடைய தேவையை நம்ம குறைச்சிக்கிறோம். இதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் செல்போனை பார்க்கறது, வியாபாரத்துக்கு போய் பணிகளை செய்கிறது, இதையும் நம்ம குறைத்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தில் நாம் முழுமையாக இறைவனுக்குரிய மனிதர்களாக நம்மை உணர்வோம். ரமதானுடைய ஆரம்பத்தில் இருந்து முதல் 20 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தினுடைய தொடர்பை குறைத்து கொண்டே வந்து அதனுடைய பீக்ல அதனுடைய உச்சம் பெறும்பொழுது முழுமையாக உலகத்தை விட்டு இழத்திக்காகன்ற பேரில் என்ன பண்ணிடுறோம்? முழுமையாக அல்லாஹ்வுக்காக பள்ளியில் வந்து அமர்ந்துடுறோம். அதற்கு பிறகு நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான தொடர்பானது அந்த இடத்துல பண்ணுறவன் வலுப்படுத்தும். நமக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியினுடைய தொடர்பை நாம வலுப்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சு நிறைய இபாதத்துகளை செய்கிறோம். இரவு நேரங்களில் இந்த வரைக்கும் முழிக்காத கண்கள் எல்லாம் இரவு நேரங்களில் எந்திரிச்சு நின்று தொழுகுது, இரவு நேரங்களில் குர்ஆனை எடுத்து வச்சு படிக்குது, இறைவனுடைய அத்தாட்சியை பற்றி சிந்தித்து பார்க்குது. இது எல்லாம் இந்த ரமதான் நமக்கு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். இதனால் ரமதான் நம்முடைய உலக தேவைகளை எல்லாவற்றையும் குறைச்சி மறுமைக்கு தேவையானதை அதிகப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு அளித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த வாய்ப்பை எவர் ஒருவர் பயன்படுத்திக் கொள்வாரோ, எவர் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புவாரோ அவர் கண்டிப்பாக இந்த வாய்ப்பின் மூலமாக லாபம் அடைவார். இதையும் மற்ற ரமதான் மாதிரி ஏதோதானன்ற மாதிரி நம்ம கடந்து போயிட்டோம்னு சொன்னால் நஷ்டவாளி ஆவாரு. இந்த ரமதானும் போயிடுச்சே, நன்மை அடைய முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை எதிர்பார்த்து நம்ம இழந்து நிற்கிறோமே, அந்த மாதிரி இந்த ரமதானுடைய நன்மையை இழந்துருவோம். நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், யௌம யஜ்மஉக்கும் யௌமல் ஜம்இ ذلك يوم التغابن ذلك يوم التغابن. அவர்களை நாம் ஒரு ஒன்று சேர்க்கக்கூடிய நாளில் ஒன்று சேர்ப்போம். அந்த நாள் தான் அவர்கள் ஐயையோ நஷ்டப்பட்டுட்டோமே, ஐயையோ நம்ம முதலீடு பண்ணாமல் விட்டுட்டோமே என்று வருந்தக்கூடிய நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். நாம ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்பயே அவர் சொன்னார், இந்த லேண்டில் போடுங்க, இது கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும், டெவலப் ஆயிரும், நீங்கள் இதுலேருந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு 10 மடங்கு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கே நான் கேட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டதுக்காக நம்ம பண்ணுவோம், வருத்தப்படுவோம், அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை பற்றி சொல்லும் பொழுது, மறுமையினுடைய நேரத்தை பற்றி சொல்லும் போது ذلك يوم التغابن, அந்த நாள் நாங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடக்கூடாதா, ஏற்கனவே நான் என்னுடைய செயல்களை எல்லாம் நற்செயல்களை எல்லாம் முன்னாடி கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் சேர்த்துக்க கூடாதா, அதனுடைய நற்செய்திகளை ஏற்கனவே நான் இங்கே சேமித்து வைத்திருந்தேன்னு சொன்னா, டெபாசிட் பண்ணியிருந்தேன்னு சொன்னா, இன்னைக்கு நான் அதை எடுத்து சந்தோஷமா இருந்திருப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய நஷ்டத்தை நினைத்து வருந்தக்கூடிய நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். இப்போ இந்த நாளானது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இந்த ரமதான் போகிவிட்டால் அடுத்த ரமதான் நமக்கு கிடைக்குமா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது நிச்சயம் இல்லை என்பதே நம்முடைய எல்லோருடைய உள்ளத்துக்கும் தெரியும். அடுத்த ரமதான், இந்த ரமதானே நம்ம முழுமையாக இருப்போமா, 30 நாளும் இருப்போமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பேசிக்கொண்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா தெரியாது. நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அப்ப இன்றையிலிருந்தே நாம், இந்த சந்தர்ப்பத்திலிருந்தே நாம் பெரிய ஒரு மாற்றத்திற்கு ஆளாவதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். பெரிய ஒரு மாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ளணும். இந்த ரமதான் நமக்கான பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. இந்த உலகத்தினுடைய தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமா நம்மை துண்டிக்க வைக்குது.
மறுமையினுடைய சிந்தனையை நமக்கு நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விதைத்துக் கொண்டிருக்கிறது. இறைவனை பற்றியான சிந்தனையை நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விதைத்துக் கொண்டிருக்குது. அதன் மூலமாக இந்த ரமதான்ல வேறு எந்த நாளையும் அடையாத ஒரு நிம்மதியை, ஒரு சந்தோஷத்தை நம்ம தொழுகும் பொழுது அடையும். ஆனால் இந்த தொழுகையானது ஒரு உயிரோட்டம் இல்லாத தொழுகையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொழுகையில 2 ரக்காத்துக்கு பிறகு 2 தொழுகைக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் கேப் விடும் போது, ஒரு 3 நிமிஷம் கேப் விடும் போது நம்ம என்ன பண்ண முடியல, போனை எடுத்து வாட்ஸ்அப்புக்குள்ள போய் பார்க்காம இருக்க முடியல. உலகத்தினுடைய தொடர்பு நமக்கு அப்படி அவ்வளவு இறுக்கமாயிருக்கு. அதை எப்படி நம்ம சாப்பாட்டை குறைச்சோமோ, எப்படி நம்ம குடிபானத்தை குறைச்சோமோ, எப்படி நம்ம தூக்கத்தை குறைச்சோமோ, எப்படி நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளை குறைச்சோமோ, அதே மாதிரி இந்த போனையும் நம்ம குறைக்கணும். போனில் நம்ம பார்க்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை குறைக்கணும். நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் அளிக்காத விஷயங்களை பார்ப்பதை, கேட்பதை, நோண்டுவதை முழுமையாக நம்ம தவிர்க்கும் பொழுது அடுத்த கட்டமாக நகர்வு எங்கே இருக்கும்? இறைவனை நோக்கி இருக்கும். அப்படி உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம குறைச்சிட்டு வரும்பொழுது தான் நம்முடைய உள்ளத்தை நம்ம அலங்கப்படுத்த முடியும். ஒரு இடத்துல குப்பையாக இருக்குது, நாத்தமாக அடிக்குது, அந்த இடத்துல முதலாவது அந்த குப்பையை அகற்றணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? அந்த இடத்துல சாம்பிராணியை கொண்டு வந்து வைக்கணும், இல்லை ஒரு பெர்ஃப்யூமை கொண்டு வந்து அடிக்கணும், சென்ட்டை கொண்டு வந்து அடிக்கணும். அந்த குப்பையோட சேர்த்து இது மாதிரி அடித்தோம்னா, குப்பையோட சேர்த்து சாம்பிராணி கொண்டு வந்து வச்சோம்னா என்ன ஆகும்? மேற்கொண்டு 2ம் சேர்ந்து நார ஆரம்பிச்சோம். அப்போ முதலாவது இருக்கக்கூடிய கசடுகளை, அழுக்குகளை அந்த இடத்துல இருந்து நீக்க வேண்டும். அப்போ உலகத்தோடு நம்மளுடைய உள்ளமானது அப்படியே பின்னி பிணைஞ்சிருச்சு, மாற்ற முடியாதுன்ற அளவுக்கு பிணைஞ்சிருச்சு. அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை மீட்டு கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, கசடுகளை எல்லாத்தையும் முழுமையாக அகற்றிட்டு அதற்கு பிறகு இறைவனுடைய சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக அது கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா நம்மை மாற்றி கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? எதுக்கு? அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய அந்த நினைவை கொண்டு அவருடைய உள்ளமானது அப்படி பணிவதற்கு, அல்லாஹ்வுடைய நினைவில் தான் என்ன ஆகும்? உள்ளம் பணியும். வமா நஸல மினல் ஹக், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சத்தியம், அல்லாஹ்விடத்தில் இறங்கியிருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை கண்டு இவருடைய உள்ளங்கள் எல்லாம் பணிவதற்கு, பயப்படுவதற்கு இன்னும் இவர்களுக்கு நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களை பார்த்து கேட்கிறான். அப்ப ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளம், ஈமான் கொண்டவருடைய இதயம் இறைவனுடைய திக்ரில் என்ன ஆகும்? பணியும். இறைவனுடைய திக்ரிலேயே மிக மகத்துவம் வாய்ந்தது என்னது? திருமறை குர்ஆன். இறைவனுடைய திக்ரிலேயே, இறைவனை நினைவூட்டக்கூடியதிலேயே மிக மகத்துவம் வாய்ந்தது, மிக உன்னதமானது என்னது? திருமறை குர்ஆன். இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், பேங்க்ல இருந்து உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் வரும், அது நீங்கள் வாங்குறீங்க, ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, படித்து பார்க்குறீங்க, ஒன்றும் புரியல, தூக்கி மூலையில் வச்சிடுறீங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்முடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் என்ன பண்ணுறாங்க? ஜப்தி பண்ணிடுறாங்க. இல்லைடா, என் சொத்துக்களை வந்து எடுக்கிறீங்க, என்ன விஷயம்? ஏற்கனவே உங்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பணுங்க, அந்த நோட்டீஸை நீங்கள் பார்க்கலையே, அந்த நோட்டீஸுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே, நோட்டீஸ் படி நீங்கள் நடக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஒரு மனிதர் தள்ளப்பட்டா அவர் எவ்வளோ பெரிய கை சேர்த்துக்குள்ளாகும், எவ்வளவு முயற்சி செஞ்சாவது தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிபோகும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, நான் இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்த என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் இன்னொருத்தனால அபகரிக்கப்படும் தெரிஞ்சுன்னு சொன்னா, தனக்கு வாசிக்க தெரியலாட்டியும் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அடுத்தவர்கள் என்ன பண்ணுவார்? கேட்டு அதை தெரிஞ்சு கொள்வதற்கு முயற்சி செய்வார் இல்லையா? இது மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இழக்கப்படக்கூடாது என்பதற்காக, தான் நஷ்டத்தை விடக்கூடாது என்பதற்காக எந்த எல்லைக்கும் ஒருவனாக போவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்தில் இருந்து என்ன பண்ணியிருக்கான்? வேதத்தை கொடுத்துருக்கான். அந்த வேதத்தை வாசிக்க சொல்லி கொடுத்துருக்கிறான். அந்த வேதத்தை வந்து புரிகிறதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். அதை விளங்குவதை அல்லது அதை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை கொடுத்துருக்கிறான். அது அதன்படி அமல் செய்யாதவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையும் செய்திருக்கிறான்.
இந்த எச்சரிக்கை வந்ததற்கு பிறகு அந்த வேதம் நம்முடைய கைகளுக்குள்ள இருக்கும் பொழுது அதை வெறுமன அர்த்தம் விளங்காமல் படித்துட்டு போவது என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கை சேதம் தான். அதை பற்றி நாம் சிந்திக்காமல் இருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கை சேதம் தான். அதை பற்றி நாம் விளங்காமல் இருப்பது உண்மையிலேயே நமக்கு ஏற்படக்கூடிய கை சேதத்திலேயே ஆக உச்சமான கை சேதம். அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனானது வெறுமன ராகம் போட்டு ஓதுறதுக்காக மட்டும் கிடையாது. வெறுமன அதனுடைய எழுத்துக்களை ஏதோ அரபி எழுத்துக்களே அது நமக்கெல்லாம் புரியாதுப்பா, நமக்கெல்லாம் தேவையில்லைப்பா, நாம அன்றாட வந்தோமா 5 வேளை தொழுதமா நாம நம்முடைய வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரியான சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு எச்சரிக்கை. இந்த திருமறை குர்ஆனானது அதை படிப்பதற்கும் அதை விளங்குவதற்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வச்சிருக்கார். இப்ப இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை அதில் இருக்கக்கூடிய சில வசனங்களை நாம் விளங்கினாலே அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத். அந்த வசனங்களை சிந்தித்து பார்க்கிறா பாருங்க, அது மிகப்பெரிய இபாதத். அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்தித்து பார்ப்பது மிகப்பெரிய ஒரு இபாதத். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை 1 மணி நேரம் சிந்தித்து பார்ப்பது அவர் இரவு முழுக்க நின்று தொழுவதை விட சிறந்தது என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி சிந்தித்து பார்ப்பது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்தித்து பார்ப்பது ஏன் இரவு முழுக்க நின்று தொழுவதை விட சிறந்தது? ஏன்னா இரவு முழுக்க ஒரு மனிதர் எந்த விதமான விளக்கமும் இல்லாம வெறுமன அல்லாஹ்வுடைய வசனம் மட்டும் ஓதி தொழுகிறாரே, அல்லது அவருடைய உள்ளமானது அவருடைய வசனங்களோடு இணைக்கப்படாமல் வெறுமன உடல்கள் மட்டும் அசைந்து கொண்டிருப்பதனால பெருமளவில் அவருடைய உள்ளத்தில் தாக்கம் ஏற்படாது. அல்லாஹ்வுடைய வசனத்தை பற்றி ஒரு மனிதர் சிந்தித்து பார்க்கிறாரு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி ஒரு மனிதர் சிந்தித்து பார்க்கிறாரு. அப்படி சிந்தித்து பார்க்கும் போது அவருடைய உள்ளத்துல அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது அல்லாஹ்வுடைய படைப்பு, இது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நிகழ்த்தி காட்டுவது, இது அல்லாஹ்வுடைய வசனம். இந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைக்கின்ற படிப்பினை என்ன? ஒரு மனிதன் கொஞ்சம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சிந்தித்து பார்க்கிறான் போது அந்த சிந்தனையினால் பிறக்கக்கூடிய அந்த சுவை இருக்கு இல்லையா, சிந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அதிலே பிறக்கக்கூடிய ஒரு சில சுவைகள் அது வேறு எந்த இடத்தையும் உங்களால் பார்க்க முடியாது. அப்படி அவர்களை சிந்தித்து பார்க்கும்போது தான் அவருடைய கண்கள் குளமாகும், அவருடைய கண்கள்லேருந்து தண்ணி வரும், அவருடைய உள்ளம் நடுநடுங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும் போது வஜ்ரத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள்லாம் அப்படியே கிட்டு ஆடுமா. வஜ்ரத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஜ்ரத் அப்படின்றது விளக்கம் சொல்லும் போது எப்படி ஒரு உலையில கொதிக்கின்ற பானை அதுக்கு மேலே வைத்திருக்கக்கூடிய மூடி எப்படி மேலே ஏறி அடி நடுங்கி கொண்டு இருக்கிறோமோ அதே போன்று அவருடைய உள்ளமானது எப்படி இருக்கும், பயங்கரமாக நடுங்கி கொண்டே இருக்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துனா ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அங்கு ஓதப்பட்டால் அவருடைய ஈமான் கொடுக்கும், அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும்போது வேறொரு வசனத்தை சொல்லி காண்கிறார், அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்கும் போது தக்ஷஇரு ஜுலூதுஹும், அவருடைய தோள்கள் எல்லாம் மெய்சில் இருக்கும், அவருடைய தோள்கள் எல்லாம் மெய்சிலிருந்து போகும். அதற்கு பிறகு குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ் தஆலா சொல்றான், அதற்கு பிறகு அது எல்லாமே அடங்கி போகும். தோல் அடங்கி போனாலும் குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளமானது அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே இருந்து கொண்டே இருக்கும், நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை பற்றி சிந்தித்து பார்ப்பது, அல்லாஹ்வுடைய வசனங்களை விளங்குவதற்கு முற்படுவது, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்வது இருக்குது இல்லையா, உண்மையிலே அதுவும் மிகப்பெரிய இபாதத். அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்களை என்ன பண்றோம், சாதாரணமாக காதால கேட்பது மட்டும் கிடையாது, இமாம் என்ன ஓதுறாரு அப்படின்றத விளங்குவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. இமாம் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன வசனங்களை ஓதுறாரு, இந்த வசனங்கள்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ அரபி படிக்கணும், அரபியினுடைய இலக்கத்தை படிக்கணும், அதுக்கு பிறகு குர்ஆனுடைய வாசனத்தினுடைய விளக்கங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லல. சில வார்த்தை குர்ஆன்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் இல்லையா, அந்த சில வார்த்தைகளை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானது. தொழுகையில் உங்களுடைய கவனங்கள் சிதறாமல் இருப்பதற்கு,
உடைய எண்ணங்கள் அலைவாயாமல் இருப்பதற்கு ஒரு சில வார்த்தைகளுடைய விளக்கங்களை அல்லது அர்த்தங்களை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. நீங்க காதை நல்லா கூர்மையா வச்சு இமாம் என்ன ஓதுனார் நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளமும் அவருடைய ஓதுதலும் இணைந்து போகும். அப்ப நம்முடைய தொழுகையானது உண்மையிலேயே உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாறும். நம்முடைய கவனமானது உண்மையிலேயே உயிரோட்டம் உள்ள கவனமாக மாறும். அப்ப முழு கவனத்தையும் நம்ம தொழுகையில செலுத்தும் போது இந்த தொழுகையானது இனிமையாக மாறும். வெறுமனே தராவியினுடைய தொழுகை மட்டும் கிடையாது. இந்த தராவியினுடைய தொழுகை என்பது பின்னர் நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளுக்கும் எல்லா தொழுகைக்குமான ஒரு முன்னோட்டம். அப்ப இன்றைய இடத்துல நாம ரமதானுடைய மாதம் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது தொழுகையில நாம் சிந்தனையை இறைவன் பக்கம் செலுத்தி நம்முடைய உள்ளத்தை நம்முடைய கவனத்தை முழுக்க தொழுகையிலே வைத்து இறுதியை நாம தொழுகையை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நம்முடைய எண்ணத்தை ஒன்றாக குவித்து உயிரோட்டம் உள்ள ஒரு தொழுகையாக நாம் தொழுகையிலிருந்து வெளியே போகும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரும். அல்லாஹ்வின் பக்கம் நம்ம இன்னும் அதிகமாக நெருங்க வைக்கும். இந்த ரமதான் நமக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வைப்பதற்கான ஒரு உந்துகோலாக இருக்கணும், ஒரு காரணியாக இருக்கணும். அது எப்படி முடியும்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நம்முடைய உலகத்தினுடைய தொடர்புகளை தள்ளி வைப்பதன் மூலமாக, அதை முழுமையாக குறைத்துக் கொள்வதன் மூலமாக, மறுமையினுடைய தொடர்பை அல்லாஹ்வை பற்றியான சிந்தனையை அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அறிந்து அதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதன் மூலமாக நாம் அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். மறுமையினுடைய சிந்தனையை நாம் அன்றாட நம்முடைய உள்ளத்தில் வைத்து அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஆக இந்த ரமதான் நமக்கு இறுதி ரமதானா என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ரமதான் ஒருவேளை இறுதி ரமதானாக இருந்தால் இந்த இடத்துல நாம் பெறக்கூடிய நன்மைகள், நாம் சேர்க்கக்கூடிய சொத்துக்கள், நாம் மறுமைக்காக போட்டு வைத்திருக்கூடிய டெபாசிட்டு நாளைக்கு அங்கு வரும்பொழுது இந்த ரமதான் மூலமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய நன்மைகள் மலையளவு இருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் கிதாபியா, இந்த பார் என்னுடைய கேடைய பார், எல்லாம் வாங்க வந்து படிச்சு பாருங்க என்று சொல்லி யாருக்கு வலகரத்திலே புத்தகம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் சொல்லுவார்கள், சந்தோஷமா துள்ளி குதிப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமறை என்று சொல்றாரே, அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் அங்கலாகும். அதற்கு நம்முடைய நன்மைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். நம்முடைய நன்மைகளை நாம் முன்னாடி அல்லாஹ்விடத்தில் செலுத்தணும். அதற்கு இந்த ரமதானை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்யக்கூடிய நல்லவர்கள் உண்மையிலேயே இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இறைவனுடைய வேதத்தை விளங்கியாக வேண்டும், இறைவனுடைய வசனங்களை நாம் விளங்கியாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பள்ளி இளவினதை குர்ஆன் சார்பாக குர்ஆனுடைய விளக்கங்கள், குர்ஆனுடைய அர்த்தங்களை கற்றுக்கொள்வதற்காக, தொழுகையை விளங்கி நீங்கள் தொழுவதற்காக ஃபஜ்ருக்கு பிறகு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியாதோ நம்முடைய இமாம் இருக்கிறாரு, இமாமை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட குர்ஆன் ஓதுவது கற்றுக் கொடுக்கலாம். அதே போன்று குர்ஆனுடைய அர்த்தத்தை விளங்குவதற்கு நீங்கள் கற்றுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மென்மேலும் அதிகமான கூலியை வழங்குவானாக. நம்முடைய உள்ளத்தை லேசாக்கி அவன் மீது தவக்கல் வைக்கக்கூடிய உள்ளமாக மாற்றி அவனுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம் அனைவரை கொண்டு சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.